இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். சன்னா மசாலா. அதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் கிரேவி நிறையா வரும். அதோட கொஞ்சம் பட்டை, ஒரு ஏலக்காய், 3 லவங்கம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெயில் பட்டர் ஊற்றிக்கலாம். நான் இங்கே எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கடல் பாசி, ஒரு ஸ்டார் அனீஸ், 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டு சீரகம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டையும் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். உப்பு போட்டு வதக்கினீங்க அப்படின்னா சீக்கிரமே வதங்கிக்கும். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கரம் மசாலா, சோம்புத்தூள், சீரகத்தூள், அவ்வளோதான் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கிரேவி கொஞ்சம் நல்லா நிறையா வரும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இது கருப்பு கொண்டக்கடலையும் நீங்கள் செய்யலாம். கொஞ்சோண்டு கொண்டக்கடலை மட்டும் தனியாக எடுத்து வச்சு அரைச்சி அதை நீங்கள் சேர்த்துட்டு இறக்கும் பொழுது கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு இறக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.